பட் என்ன கைது வேணாலும் நடக்கட்டும், பட் பேச வேண்டிய விஷயங்களை நம்ம பேசிட்டு தான் இருப்போம். கைது பண்றாங்க, அதனால நம்ம ஆதவ அர்ஜுனாவை பத்தி பேசக்கூடாது, இந்த லாட்டரி மாஃபியாவை பத்தி பேசக்கூடாது, இந்த மெத்தபெட்டமைன் கடத்தப்படுறதை பத்தி பேசக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. என்ன வேணாலும் இருக்கட்டும், அது தாவேகா ஆட்சியா இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, தவற நம்ம சுட்டி காட்டுவோம். நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம லீகலா ஃபேஸ் பண்ணிப்போம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? இன்னைக்கு காலையில சரியா 9:55 AM எக்ஸ் பேஜில் மாரிதாஸ் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன அப்படின்னா, மதுரையில் இருக்கக்கூடிய என்னுடைய இல்லத்துக்கு வந்து ஒரு 10 காவலர்கள் என்னை கைது செய்ய வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாங்க. இப்போ நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்க இந்த நேரம் வந்து மணி 11. ஸோ இப்போ மாரிதாஸ் அவர்களை தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீசார் வந்து கைது செய்து சென்னைக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே தாவேகா அரசு நம்ம திருச்சி சூர்யாவை கைது பண்ணுச்சு, நம்ம முக்தாரை கைது பண்ண தேடிட்டு இருந்தாங்க. முக்தார் வந்து போய் தலைமறைவாயிருந்தாரு. அப்போல்லாம் அந்த கைது நடவடிக்கையை நம்ம வரவேற்றோம். ஆனா இந்த கைது நடவடிக்கையை நம்ம வந்து கண்டிக்கிறோம். சொல்ல போனா இந்த கைது நடவடிக்கையை தாவேகா எடுக்கிறாங்களா, விஜய் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத தாண்டி ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக இந்த கைது நடவடிக்கையை நடத்தியிருக்கார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பொதுவா என்ன சொல்றாங்க, எதுக்காக மாரிதாஸோடைய கைது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து விஜயை குறித்து அவதூறா பேசினாரு, விஜயை பத்தி ஏஐல வந்து நிறைய மேக் பண்ணி தப்பு தப்பா இமேஜ் போட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. பட் அது உண்மை கிடையாது. ஆதவ் அர்ஜுனாவுடைய பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக இப்போ நம்ம மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை நாம வன்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா இந்த கைது மாரிதாஸுக்கு மட்டும் நடக்கணும் இல்லை, நாளைக்கு தாவேகா ஆட்சியை யாராவது விமர்சிச்சா அவங்களுக்கு நடக்கும், இன்னொருத்தவங்க விமர்சிச்சா அவங்களுக்கு நடக்கும். அப்புறம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன வித்தியாசம்னு இருக்குல்ல. நம்ம எப்பொழுதும் சொல்றதுதான், நல்லது யாரு செஞ்சாலும் பாராட்டுவோம், தவறு யாரு செஞ்சாலும் சுட்டி காட்டுவோம். சரிப்பா, ஏன் ஆதவ அர்ஜுனாவுக்கும் மாரிதாஸுக்கும் என்ன இவ்வளவு வெஞ்சன்ஸ், என்ன அவங்களுக்குள்ள பகை அப்படின்னா, இதை வந்து ஒரு லைனா பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு வைங்களேன். இந்த பிரச்சனை எங்க தொடங்குது? ரொம்ப நாளா மாரிதாஸுக்கும் தாவேகாவுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. பட் இப்ப ரீசெண்டா இந்த பிரச்சனை எங்க தொடங்குது அப்படின்னா, ஒரு 10 நாள் இருக்கும். 10 நாளைக்கு முன்னாடி கோஸ்டல் லைன்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து மெத்தபெட்டமைன், கஞ்சா இத மாதிரியான போதைப் பொருள் வந்து பெரிய அளவுல வந்து கோஸ்டல் கார்டுன்னு சொல்லுவாங்கல்ல, கடலோர காவல் படை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட சிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட மெத்தபெட்டைன் மட்டும் ஒரு 108 கோடி மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம கஞ்சா மாதிரியான போதைப் பொருள் சிக்கினது வந்து ஒரு 200 கோடி மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓவராலா திடீர்னு வந்து ஒரு 300 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் அப்படிங்கிறது கோஸ்டல் கார்டு அவங்க கிட்ட சிக்குது. யூஸ்வலா இத மாதிரி சிக்குமா? 300 கோடி ரூபாய் பொருள் ஒரே நாள்ல 2 நாள்ல சிக்குமா அப்படின்னா சிக்காது. எங்கேயாவது 5 கிலோ எவனாவது எடுத்துட்டு போவான், ஸ்ரீலங்காவுக்கு எடுத்துட்டு போ ட்ரை பண்ணுவான், இவங்க பிடிப்பாங்க, இதை மாதிரிதான் நடக்கும். திடீர்னு ஒரு 300 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் இவங்களுக்கு கிடைச்ச உடனே இவங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்து இத வழக்கு பதிவு செய்யறாங்க. இத மாதிரி திடீர்னு எங்கள்கிட்ட இவ்வளவு பெரிய விஷயம் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பக்கம் கோஸ்டல் கார்டு அவங்க சைட்ல வந்து இது சம்பந்தமா என்ன விசாரணை யாரு அப்படின்னு போயிட்டு இருக்கப்போ, அமலாக்கத்துறையும் இது உள்ள வராங்க. ஏன்னா போதைப் பொருள் நடக்குது அப்படின்னாவே அங்க வந்து PMLA ஆக்ட் வந்துடும், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அமலாக்கத்துறையும் இது உள்ள வந்துடுறாங்க. ஸோ வந்து அப்படி விசாரணை நடத்துறப்போ, இப்போ இந்த போதைப் பொருள் நடந்திருக்கு அப்படின்னா அங்க அதை எடுத்துட்டு போனவன், அதுக்கு சைன் போட்டவன், கன்சைன்மெண்ட்ல போகணும் அப்படின்னா அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்ல. ஸோ அதுல சைன் போட்டவங்க யாரு அப்படின்னு பிடிச்சா ஒரு 2 பேரை வந்து இவங்களால ஐடென்டிஃபை பண்ணி பிடிக்க முடியுது. பிடிச்சா 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ அவங்க கிட்ட விசாரணை நடத்துறப்போ அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு தேடி போறப்போ அவங்க வந்து ஒரு சிண்டிகேட்ல வேலை செய்யறாங்க. நம்ம சிண்டிகேட் அப்படிங்கிற பேரை வந்து புஷ்பா படத்துல வந்து அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். சிண்டிகேட்டா இருந்து மொத்தமா சேர்ந்து இந்த கிரைம் பண்றது அதெல்லாம் நடக்கும்ல. ஸோ அதே மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு சிண்டிகேட்டுக்குள்ள வேலை செய்யறவங்க அப்படின்னு தெரிய வருது. சரிப்பா, அந்த சிண்டிகேட்டோட லீடர் யாரு அப்படின்னு தேடி போறப்போ ஜான் பிரிட்டோ பிலிப்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து அடிப்படுது. உடனே சரி அந்த ஜான் பிரிட்டோ பிலிப்ஸ் யாரு அப்படின்னு தேடி என்ன பண்றது அப்படின்னு பார்ப்பாங்கல்ல. அதை மாதிரி பாக்குறப்போ ஜான் பிரிட்டோ பிலிப்ஸுக்கு வந்து ஆள் வந்து ரொம்ப நாளா அப்ஸ்கண்ட், அதாவது பெரிய தலைவர்லாம் வந்து கண்ணிலேயே பட மாட்டாங்க, எங்கேயாவது மறைஞ்சிருப்பாங்கல்ல. அதை மாதிரி ரொம்ப நாளா இவரு மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நபர், எந்த நாட்டுல இருக்காருன்னு கூட தெரியாத ஒரு நபர். ஆனா அவருக்கு பல நிறுவனங்கள், சென்னை உட்பட தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பல நிறுவனம் இருக்கு. ஸோ அமலாக்கத்துறை அங்க போயிட்டு ரைடு அப்படிங்கிறத பண்றாங்க. இந்த ஜான் பிரிட்டோ பிலிப்ஸுக்கு சொந்தமான இடங்கள், அவருடைய நிறுவனங்கள், அவங்க சொந்தக்காரங்க இடங்கள், இந்த இடம் எல்லாத்துலேயுமே அமலாக்கத்துறை போயிட்டு இந்த என்ன எப்படி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அது சம்பந்தமான டேட்டாஸ் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. ஸோ அமலாக்கத்துறை இந்த விஷயத்தை ரைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் தமிழ்நாட்டுடைய மக்கள், அதாவது மீடியா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதை மாதிரி
ஒரு இடி ரைடு நடந்தது, ஜான் பிரிட்டோ பிலிப்ஸ் அப்படிங்கிற நபருக்கு சொந்தமான இடங்கள்ல இடி ரைடு நடந்தது அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய எந்த சேட்டலைட் மீடியாவுமே பேசல. இது பெரிய விஷயம். ஆனா சேட்டலைட் மீடியா பேசல. என்ன காரணத்துக்காக அவங்க வாய் அடைக்கப்பட்டது, என்னத்தை வாங்கிட்டு அடைச்சாங்க அப்படின்னு தெரியல, வாய் அடைக்கப்பட்டுருச்சு. ஆனா நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க, இத மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனா இதை பத்தி யாருமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த சூழல்ல தான் இத மாதிரி விஷயங்களை ரொம்ப டீப்பா வாட்ச் பண்ணக்கூடிய மாரிதாஸ் அவர்கள் வந்து இதை தோண்டி எடுத்து நேத்தியோ நாளோ தெரியல ஒரு வீடியோ அப்படிங்கிறத போடுறாங்க. இந்த ஜான் பிரிட்டோ பிலிப்ஸ் யாரு, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு எக்ஸ் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னாலும் தெரியும். எக்ஸ் பேஜ்லயுமே ரைட்டப் இருக்கு, யூடியூப்லயும் வீடியோ இருக்கு. ஸோ அதுல அவர் டிஸ்கிரைப் அப்படிங்கிறத பண்றாரு. இந்த ஜான் பிரிட்டோ பிலிப்ஸ் யார் அப்படின்னா, நம்ம லீமா ரோஸ் இருக்காங்கல்ல, அதாவது லார்டி மார்டனுடைய மனைவி லீமா ரோஸ் இருக்காங்கல்ல, லால்குடி தொகுதியில அதிமுகவில் நின்று ஜெயிச்சாங்கல்ல, ஸோ அவங்களுடைய தம்பி தான் இந்த ஜான் பிரிட்டோ பிலிப்ஸ் அப்படிங்கிற நபர் அப்படிங்கிற விஷயத்த மாரிதாஸ் அவர்கள் அவங்களுடைய சேனல்ல எக்ஸ்போஸ் பண்றாங்க. இந்த நம்பர் வந்து இத மாதிரி கடத்தல் சம்பந்தமான சிண்டிகேட் வச்சிருக்கிறது வந்து இப்போ புதுசான விஷயம் கிடையாது. இவர் வந்து ஒரு இவங்க குடும்பமே காலங்காலமா இந்த லாட்ரி அத மாதிரி, லாட்ரினாவே நீங்க இல்லீகல் விஷயத்துக்குள்ள போறீங்களா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நீங்க அதர் ஸ்டேட்ல அது லீகலா இருக்கலாம், பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லீகல் போறீங்களா. ஸோ ரொம்ப நாளமா இது சம்பந்தமான பிரச்சனை அப்படிங்கிறது இந்த லாட்ரி குடும்பத்துக்கு இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ஜான் பிரிட்டோவுக்கும் அந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஏன்னா இப்ப ஜான் பிரிட்டோ வந்து நம்ம லீமா ரோஸ் லாட்ரி மார்டினுடைய மச்சான். ஸோ மச்சான் குடும்பத்துக்குள்ள வரப்போ இந்த கம்பெனிக்குள்ள வந்து ஷெல் கம்பெனிக்குள்ள பார்ட்னரா இருக்கிறது, இல்ல நிறுவனத்துல வந்து இவரை வந்து டைரக்டரா போடுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இருந்திருக்கு. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ஜான் பிரிட்டோ மாட்டினா அப்படின்னா நாம மாட்டிடுவோம் அப்படின்னு அந்த லாட்ரி குடும்பத்துக்கு தோண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நீ எங்க வாழ்ந்தா என்னடா, உனக்கு பணம் தானடா வேணும், நான் பாத்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி இந்தியாவிலே இல்லாம இந்த ஜான் பிரிட்டோவை கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. வெளியில அனுப்புறது அப்படின்னா இங்க இருந்து ஒரு போதைப் பொருளோ ஏதோ ஒரு இல்லீகலான விஷயம் போகுது, போர்ட் மூலமா போகுது அப்படின்னா அங்க வெளிநாட்டுல அதை ரிசீவ் பண்றதுக்கு அங்க ஒரு சிண்டிகேட் வேணும்ல, அங்க ஒரு டீம் வேணும்ல. சோ அத மாதிரி இந்த ஜான் பிரிட்டோ வந்து ஒரு 7-8 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. சோ அவருடைய சிண்டிகேட்ல இருக்கவங்க தான் இவங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை மாரிதாஸ் அவர்கள் இந்த வீடியோல வைக்கிறாங்க. சோ இது எல்லாம் ஜான் பிரிட்டோ தனியா செய்யல, இந்த குடும்பமே சேர்ந்து இந்த லீமா ரோஸ் இருக்காங்கல்ல அதிமுகவில் வந்து அவங்க பிப்ரவரி மாசம் தான் அதிமுகவில் ஜாயின் பண்றாங்க. ஆனா இந்த 4 மாசத்துக்குள்ள அவங்க அதிமுகவில் என்னென்ன வேலை பண்ணிருக்காங்க, எத்தனை குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, எத்தனை பேரை உடைச்சிருக்காங்க, 4 பேரை ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ அவங்க இந்த ஆதவ் அர்ஜுனா இருக்காரு இல்லையா, சோ அவரு இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு குடும்பமா சேர்ந்துகிட்டு இந்த போதைப் பொருள் கடத்தல் விஷயத்த லீகலா மாத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய மாஃபியா, கொள்ளடிக்கிறதுக்காக எப்படி லாட்டரியில கொள்ளடிச்சாங்களோ அத போதைப் பொருளையும் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு திட்டமிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை மாரிதாஸ் அவர்கள் வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ஆதவ் அர்ஜுனா வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர், சரி அவர் வந்து விளையாட்டு ஃபீல்டுல இருந்தவர், அந்த அமைச்சரை கொடுத்துட்டாங்க. ஆனா பொதுப்பணித்துறை அமைச்சரா அவர் எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை மாரிதாஸ் வைக்கிறார். அப்படின்னா பொதுப்பணித்துறைக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துறைமுகங்கள் இருக்குல்ல, அத மாதிரி 17 துறைமுகங்கள் வருது. நீங்க இங்க இருந்து இந்த தமிழ்நாட்டுல இருந்து கோல்டை கடத்தணும், இல்ல வேற ஏதாவது பொருள் போதை பொருள் ஏதாவது கடத்தணும் அப்படின்னா ஒண்ணு ஏர்போர்ட் வெளிநாட்டுக்கு கடத்தணும்னா, இல்ல அப்படின்னா நீங்க துறைமுகம் வழியா தான் போகணும். நீங்க மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு போனா கஷ்டம். அதே மாதிரி பெரிய பெரிய துறைமுகத்துக்கு போனாலும் அது மத்திய அரசு கண்ட்ரோல்ல வந்து கஷ்டம். ஆனா இந்த சின்ன சின்ன துறைமுகங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் மாநில அரசு கண்ட்ரோல்ல தானே வருது. அதை ஒரு அமைச்சர் வச்சிருப்பார்ல, பொதுப்பணித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்ட்ரோல்ல தான் இந்த சின்ன சின்ன துறைமுகங்கள் எல்லாமே வரும். சோ அதை ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்திருக்காரு. சோ இவங்க திட்டம் போட்டு இப்ப இங்க இருந்து கடத்த பண்ணணும் அப்படின்னா துறைமுகம் இவங்க கண்ட்ரோல்ல வேணும், அதை ஆதவ் அர்ஜுனா வச்சிருக்காரு. அந்த சிண்டிகேட்டை ஃபார்ம் பண்ணி இங்கிருந்து போதைப் பொருளை வெளில கொண்டு போறதோ, இல்ல வெளியில இருக்கக்கூடிய வெளிநாட்டுல கிடைக்கக்கூடிய சில போதைப் பொருட்களை உள்ள கொண்டு வரதோ, இந்த வேலை இந்த சிண்டிகேட் எல்லாமே இந்த ஜான் பிரிட்டோ பிலிப்ஸ் அப்படிங்கிற நபர் செய்யறாரு. அதாவது ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமியாருடைய சகோதரர் செய்யறாரு. இது வந்து சும்மா தெரியாம இவங்க செஞ்ச விஷயம் எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய திட்டமிடலா, எப்படி லாட்ரி அப்படிங்கிற விஷயத்துல இத்தனை வருஷமா லாட்ரி மார்டின் கொடி கட்டி பறக்கிறாரோ, அதே மாதிரி இவங்க போதைப் பொருள் இந்த விஷயத்த வந்து ரொம்ப நாளமா திட்டமிட்டு இந்த மாதிரி கடத்துறது விற்கிறது எல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்போ அதுக்கு திட்டமிட்டு நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் அதை வந்து ரொம்ப லீகலைஸ்டு மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய பிளான் போட்டு இதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை மாரிதாஸ் வைக்கிறாரு. நம்ம லாஜிக்கா பாக்குறப்போ இவர் பொதுப்பணித்துறை சம்பந்தமே இல்லாம வாங்கினது, துறைமுகங்கள் இவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது, இங்க
அந்த நேரம் அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த நேரத்துல வந்து கோஸ்டல் லைன்ல வந்து திடீர்னு 300 கோடி ரூபா இத மாதிரியான போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்கள் கிடைக்கிறது. இந்த ஜான் பிரிட்டோட ஹிஸ்டரி, இல்ல நம்ம லார்ட்டி மார்ட்டினோட ஹிஸ்டரி, லீமா ரோஸோட ஹிஸ்டரி இதெல்லாம் நம்ம சுத்தி பார்க்கிறப்போ, இது என்னமோ ஒரு சினிமாவுல நடக்கிற மாரி ஒரு பெரிய கட்சி போட்டு தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்தை அடையறதுக்கு இந்த குடும்பமே வேலை பார்த்திருக்கு. எந்த கட்சி ஜெயிச்சாலும் அதுல நாம முக்கியத்துவத்துக்கு வந்துடணும் அப்படின்னு இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா இருக்காரு அப்படின்னா தாவேகாவுல, இந்த பக்கம் அதிமுகவுல லீமா ரோஸ் இருக்காங்க. திமுகவுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க 2021ல 500 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து தேர்தல் செலவுக்காக கொடுத்திருந்தாங்க. சோ அப்படி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நாம அங்க அதிகாரத்துல இருக்கணும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரத்துடைய உச்சத்துக்கே போயிட்டு நாம நினைக்கிறத இந்தியா முழுக்க இப்போ லாட்டரியில செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. சோ அதே மாதிரி இந்த போதைப் பொருள் விஷயத்திலையும் இவங்க தமிழ்நாட்டுல செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சோ அது இப்போ சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத மாதிரியான விஷயங்களை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா மாரிதாஸ் அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விடுறாங்க. இது வந்து ஒரு மாஃபியா கும்பல். விஜய்க்கு தெரியாமலேயே விஜயை ஏமாத்தியே இந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த லார்ட்டி மார்ட்டின், இந்த குடும்பங்கள் சேர்ந்து இந்த ஆட்சியை சூறையாடுது. போதைப் பொருளை இன்னும் இவங்க சொல்ல போனா ஒரு 3-4 வருஷத்துல போதைப் பொருள் மாநிலமா தமிழ்நாட்டை மாத்திருவாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம மாரிதாஸ் அவர்கள் அவங்களுடைய எக்ஸ் பேஜ்லயும் அவங்களுடைய யூடியூப் சேனல் வீடியோஸ்லயும் வச்சிருந்தாங்க. இத மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அரசு வழக்கு தொடரலாம். ஆதவ் அர்ஜுனா வழக்கு தொடரலாம், இல்ல லீமா ரோஸ் வந்து வழக்கு போடலாம், இல்ல ஜான் பிரிட்டோ வழக்கு போடலாம், இல்ல லார்ட்டி மார்ட்டின் வந்து என்னுடைய குடும்பத்துக்கு அசிங்கப்படுத்துற மாதிரி, என்னுடைய குடும்பத்தை பெருமையை கெடுக்கிற மாதிரி இதை மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனிப்பட்ட முறையில வழக்கு அப்படிங்கிறத போடலாம். அது மாரிதாஸ் அவர்கள் வந்து நான் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கோர்ட்ல பார்த்துப்பாங்க. ஆனா என்னுடைய அதிகாரத்தை காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு மாரிதாஸ் அவர்களை கைது செஞ்சிருக்க இந்த விஷயம் அப்படிங்கிறது ஆதவ் அர்ஜுனாவுடைய தனிப்பட்ட ஈகோ. மாரிதாஸ் கைது விஜய் அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு கூட தெரியல. சோ ஆதவ் அர்ஜுனா இதை திட்டமிட்டு நடத்திருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஸோ ஒவ்வொரு விஷயமும் இதை மாதிரி விஜய்க்கு தெரியாம கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகார சென்டர் வந்து ஒரு பவர் பாயிண்ட் வந்து இதை மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதுதான் திமுக ஆட்சி, அதுதான் அதிமுக ஆட்சி. அப்புறம் தாவேகா ஆட்சிக்கும் அதுக்கும் எந்த ஒரு மாற்றும் கிடையாது. பட் இங்க எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, விஜய் அவர் வேலையை பார்த்துட்டு அப்படி போயிட்டு இருக்காருப்பா. ஆனா இங்க ஆதவ அர்ஜுனா குடும்பம், இந்த லார்ட்டி மார்ட்டின் குடும்பம் சேர்ந்துட்டு தமிழ்நாட்டையே இந்த பணத்தை வச்சு தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு நினைக்குது. போதைப் பொருள்னா லாட்ரினா இந்தியா முழுக்க கொடிக்கட்டி பறக்குறாங்கல்ல, இதுலாம் ஒரு மனுஷன் பெருமை தேரணும்னு நினைக்கிறான் பாருங்களேன். லாட்ரி விற்கிறது பெருமையா கொடிக்கட்டி பறக்குறாங்கல்ல, அதே மாதிரி போதைப் பொருள்னா இங்க இந்த குடும்பம் தான் இருக்கணும். இந்த குடும்பத்துக்கு இல்லாம 1 கிலோ வெளியில போயிடக்கூடாது, 1 கிலோ உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த போதைப் பொருள் விஷயத்திலயும் இந்த குடும்பம் நினைக்கிறாங்க, கொடிக்கட்டி பறக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் எனக்கு தெரியல. இவ்வளவு வெறி பிடிச்சி இவ்வளவு இது பண்ணி அப்படி சம்பாதிச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்து 7 தலைமுறைக்கு வாழும். ஆனா அதெல்லாம் பத்தாது, போதைப் பொருளை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய இளைய சமூகத்தை வீணாக்கி, இந்த தமிழ்நாட்டை வீணாக்கி நான் பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு நினைக்கிறது என்ன ஒரு மனநிலை அப்படின்னு தெரியல. நம்ம திமுக ஆட்சியில ஜாஃபர் சாதிக் அப்படின்னு ஒரு நபர் மாட்டினாரு. ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு வந்து இதை மாதிரி போதைப் பொருள் வெளிநாட்டுக்கு கடத்த நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவுக்குலாம் கடத்தி வித்தார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வீடியோல பேசியிருந்தோம். ஸோ அவர் வந்தப்போ என்னடா இந்த திமுக இப்படி பண்றாங்க, போதைப் பொருளை கொண்டு வந்தா அந்த சமூகமே கிட்டத்தட்ட பின்னோக்கி போக ஆரம்பிச்சிருமே. 2026ல இருந்து 2027க்கு போகணும்னு பார்த்தா 2025, 4ன்னு பின்னோக்கி போக ஆரம்பிச்சிருமே அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ஜாஃபர் சாதிக்கை பத்தி அவ்வளவு விஷயங்கள் பேசியிருந்தோம். போதைப் பொருள் வந்து இந்த சமூகத்தையே இல்லாம பண்ணிடும். இந்த மனிதம் அந்த 6th சென்ஸ் இருக்குல்ல, அதையே வேலை செய்யாம மாத்திடும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். பட் இப்போ ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற, அதாவது திமுக அப்படிங்கிற ஆட்சி மாதிரி தாவேகா அப்படிங்கிற ஆட்சி வந்திருக்கு. இங்க ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற அந்த கொடூரனுடைய பேர் மாதிரி இங்க ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற பேர் வந்திருக்கு அப்படிங்கிறதா எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை ஏத்துக்க முடியாம ஆதவ் அர்ஜுனா இப்போ மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் நாம சொல்லக்கூடிய விஷயம். பட் என்ன கைது வேணாலும் நடக்கட்டும், பட் பேச வேண்டிய விஷயங்களை நம்ம பேசிட்டு தான் இருப்போம். கைது பண்றாங்க, அதனால நம்ம ஆதவ் அர்ஜுனா பத்தி பேசக்கூடாது, இந்த லாட்ரி மாஃபியாவை பத்தி பேசக்கூடாது, இந்த மெத்தபெட்டமைன் கடத்தப்படுறதை பத்தி பேசக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. என்ன வேணாலும் இருக்கட்டும், அது தாவேகா ஆட்சியா இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, தவற நம்ம சுட்டி காட்டுவோம். நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம லீகலா ஃபேஸ் பண்ணிப்போம்.